பனிஷர் ஒன் லாஸ்ட் கில் அண்ட் இதோட ஆரிஜின் ஸ்டோரியை ஷார்ட்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இந்த சீரீஸ்ல காட்டல. ஸோ ஷார்ட்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிராங்க் கேஸ்டில் அப்படிங்கிறது இவரோட ஆல்டரிகோ. ஐ மீன் இவரோட ஒரிஜினல் நேம் வந்து பிராங்க் கேஸ்டில். ஒரு அழகான ஃபேமிலி, ஒய்ஃப், பையன், ஒரு பொண்ணுன்னு இவர் வாழ்றாரு. ஒரு எக்ஸ் மெரைனா இருந்து ஒரு பெரிய பாஸ்டுக்கு அப்புறம் தன்னோட ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லி நியூயார்க்ல செட்டில் ஆக ஒன் டே இவரோட அழகான குடும்பம் இவர் கண்ணு முன்னாடியே காட்டல் ஸ்கின் பிட்வீன் நடந்த ஒரு ஷூட் அவுட்னால ப்ரூட்வலா கொடூரமா கிராஸ் ஃபயர்ல பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதுல நம்ம பனிஷரான பிராங்க் கேஸ்டில் சர்வைவ் ஆகி அது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் நினைக்கிறாரு. பட் லேட்டரா அவருக்கு புரிய வருது காட்டல்ஸோட ஷூட் அவுட் ஆக்சிடென்ட் இல்ல, தன்னோட ஃபேமிலியை சாக எல்லாமே ஆக்சிடென்ட் பண்ண ஒரு ப்ரீ பிளான்ட் அசாசினேஷன். அதாவது இவரோட ஃபேமிலியை கொல்றதுக்காக ஏஜென்சி பண்ண ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டர் தான் வந்து இது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அசாசினேஷன்ல இன்வால்வ் ஆன ஒவ்வொரு காட்டல் கேங்ஸையும் வந்து ஒரு ப்ரூட்டலான ஒரு விஜிலாண்டியா தப்பு பண்ணா அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் பனிஷ் பண்ணி சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் அப்படிங்கிற ஒரு நேம்ல தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா போட்டு தள்ளுவாரு. ஒரு இண்டிவிஜுவலா தனியாட இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மென்டல் ஸ்டேட்ல இப்ப வரைக்கும் ஃபேமிலிக்கான ரிவெஞ்சா வச்சு பல கார்டர்ஸை போட்டு தள்ளி தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது.